பா என்ன காரியம் பண்ணீங்கப்பா நீங்க? ஏன்பா? நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற மணியண்ணா. ஆமா. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வெறும் 5 லட்ச ரூபாய் இடம் வாங்கினார்ப்பா. ஆனா இன்னைக்கு 1 கோடி ரூபாய் வித்தாரு. அதே மாதிரி நீங்களும் ஒரு இடம் வாங்கி போட்டுதான் நீங்க நம்ம ராஜா மாதிரி வந்துருக்கலாம்ப்பா. என்ன காரியம் பண்ணீங்கப்பா நீங்க? இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இரு இத்ரீஸ் வரேன் கொஞ்சம். என்னடா அப்பா கிட்ட பொருள் வச்சு பேசுற? அது ஒன்றும் இல்லை இத்ரீஸ, நம்ம வீட்டு பக்கத்துல மணின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் அந்த நேரத்துல ஏதோ வீடு வாங்கினாராம். இன்னைக்கு அதோட மதிப்பு பல கோடியாம். நீங்களும் அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு நம்ம ராஜா வாழ்க்கையா வாழ்ந்துருக்கலாம் இல்லையாப்பா? என்னை பார்த்து அவன் கேட்கறான்பா அந்த கேள்வி. தம்பி, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வந்திருக்கு, அது வாங்கி நீ போட. நாளைக்கு உங்க பசங்க விற்கும் போது கோடி கணக்குல போவோம், ராஜா மாதிரி வாழலாம்ல. ஐயோ என்னால முடியாதுண்ணா. நானே பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கும் போதும் எடுக்கிறேன். இதில் நான் இடம் வாங்கி எங்க போடுறது? என்னாலாம் முடியாதுண்ணா. 2 பசங்களை வச்சுக்கிட்டே நீ இப்படி பேசுறிய. அவர் நம்ம 4 பேரும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி இருக்கிறாரு. அவரை பார்த்து நீ இப்படி கேள்வி கேட்கிற. நீ இரு இத்ரீஸ கண்ணா, நீ என்னை பார்த்து கேட்ட அந்த காலத்துல வாங்கி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. அந்த காலத்துல எங்க அப்பா என்னை படிக்க வைக்கலப்பா. நான் உங்களை மூட்டை தூக்கி தான் படிக்க வச்சேன். உங்களுக்கு நான் சேர்த்து வச்ச ஒரே சொத்து அந்த படிப்பு தான். உங்களை படிக்க வைக்கிறதுலயே என் காலம் போயிடுச்சுப்பா. அந்த சொத்தை வச்சு நீங்க வாங்குங்க, நான் பாக்குறேன்ப்பா. என்னால முடியல. பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம பேசிட்டேன்ப்பா.